மார்ச் மாதம் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி தாண்டி இப்பொழுது 17 நிமிடமாக இருக்கிறது. கடந்த 17 நிமிடத்துக்கு முதல்ல இருந்து இலங்கையில அமுலுக்கு வந்திருக்கிறது புதிய எரிபொருள் விலைகள். அந்த அடிப்படையில 92 ரக பெட்ரோலுடைய விலை 24 ரூபாவால் அதிகரிச்சிருக்கிறது. 317 ரூபா புதிய விலை. 95 ரக பெட்ரோல் 25 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. புதிய விலை 365 ரூபா. ஆட்டோ டீசலுடைய விலை 22 ரூபாவில் அதிகரிச்சிருக்கிறது. புதிய விலை 303 ரூபா. சூப்பர் டீசல் 24 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. 353 ரூபா புதிய விலை. மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 195 ரூபாய் ஒரு லிட்டருடைய விலை. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் எரிபொருள் திருத்தம் கொண்டு வரப்பட்டது, விலை திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஒரு 10 நாட்கள்ல இந்த விலை அதிகரிப்பு இலங்கையில ஏற்பட்டிருக்கிறது. இந்த விலை ஏற்றம் அப்படின்றது இலங்கையில உடனடியாக நடக்குமா அப்படின்னு சொல்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. காரணம், சர்வதேச ரீதியில உயர்வுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. நேற்றைய நாள்ல பல நாடுகள்ல எரிபொருள் விலையேற்றம் இருந்தது. $119 தாண்டி இருந்தது ஒரு பீப்பாயுடைய விலை உலக சந்தையில. இது இலங்கையை நேரடியாக உடனடியாக பாதிக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் உடனடியாக இந்த விலையேற்றம் வந்திருப்பது பலர் இதை ஆச்சரியமாக பார்க்கிற விஷயமாக மாறியிருக்கு. காரணம், அரசாங்கம் சொல்லியிருந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு அதிகமான காலம் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்கு, ஏற்கனவே ஓடர் செய்யப்பட்ட கப்பல்கள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விலை உயர்வுகள் உடனடியாக வருமான்றது நமக்கு கேள்வியா இருந்தது. ஆனால் சர்வதேச சந்தையில உயர்த்தப்பட்ட விலையின் அடிப்படையில இலங்கையில விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. இது சாதாரணமா பல நாடுகளுடைய உயர்வாக நேற்று நாள்ல இருந்தது. தென்கொரியாவில் கடந்த 30 வருடங்கள்ல இல்லாத அளவு எரிபொருளுடைய விலை இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. அதோட ஐரோப்பிய நாடுகளுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது ரஷ்யா இதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. இதை சரியான சாதகமான தன்மையாக பயன்படுத்த ரஷ்யா முயற்சிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்திருக்காரு. இதுல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. அரசியல் பிரச்சனைகளை தாண்டி நீண்ட கால ஒத்துழைப்போடு தயாராக நீங்கள் எரிபொருளை வாங்குவதாக இருந்தால் ரஷ்யா அந்த எரிபொருளை ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறது என்ற மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவர் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த எரிபொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்றாரு. ரஷ்யா எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னா, உலகத்தில எரிபொருள் உற்பத்தி அல்லது எரிபொருள் கையிருப்பு வைத்திருக்கிற நாடுகள்ல உலகத்தினுடைய 2வது இடத்துல இருக்கிற நாடு. மிகப்பெரிய அளவான எரிபொருள் கையிருப்பு அவங்கள்ட்ட இருக்கு, உற்பத்தியும் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை எரிவாயுவை அதிகமாக உற்பத்தி செய்கிற உலக நாடுகள்ல உண்டு ரஷ்யா. எனவே இந்த பலம் அவங்கள்ட்ட இருக்கிறதால ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக எரிபொருளை வழங்குறதுக்கு அவங்க இப்ப முன்வராங்க. ரஷ்யா 2வது எரிபொருள் களஞ்சியத்தையும் எரிபொருள் உற்பத்தியும் செய்யறாங்கன்னா முதல் நாடு என்ற கேள்வி இருக்கும் தானே. சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே அதிக எரிபொருட்களை அல்லது எரிபொருள் உற்பத்தியை செய்கின்ற நாடு, களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிற நாடும் சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஒரு சில தாக்குதல் காரணமாக சில முக்கியமான எரிபொருள் களஞ்சியங்கள் தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% எரிபொருளை உற்பத்தி செய்கிற களஞ்சியங்கள் அல்லது அந்த தொழிற்சாலைகளை நிப்பாட்டியிருக்காங்க. இதனால அங்கிருந்தும் உற்பத்திகள் குறைந்திருக்கு. இதுவும் ஒரு காரணம். உலகத்துல அதிக எரிபொருள் கையிருப்பு வைத்திருக்கிற நாடுகள் பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெனிசுலா இப்பொழுது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டா இருக்கு. அவங்கள்ட்ட தான் உலகத்திலே அதிக கையிருப்பை வைத்திருக்கிற நாடுகள். கையிருப்பு உற்பத்தி அல்ல, கையிருப்பு அவங்களோட ஸ்டாக்ல இருக்கு. அவ்வளவு எரிபொருள் இருக்கு. உலகத்திலே இல்லாத அளவு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா 2வது இடத்துல இருக்காங்க. ஈரான் 3வது இடத்துல இருக்காங்க. ஈரான்ட்ட அவ்வளவு எரிபொருள் இருக்கிறது. அதோட வைத்து கொண்டுதான் அமெரிக்கா இஸ்ரேல் எரிபொருள் தாங்கிகளையும் எரிபொருள் களஞ்சியங்களையும் நோக்கி அவங்களுடைய தாக்குதல்கள் இருக்கு. ஈரான்ட்ட அவ்வளவு எரிபொருள் இருக்கு. எத்தனை வருடம் போனாலும் ஈரான்ல எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வருவதற்கு மிக மிக குறைவு. அந்த அளவு அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 10 நாட்கள்ல இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்பட்டு வர இந்த யுத்த சூழல் காரணமாக முதலீட்டாளர்கள், பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கும் அந்த நாடுகள்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. ஈரானை இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடர்ச்சியாக 10 நாட்களா தாக்குற இந்த கட்டத்துக்குள்ள ஈரான் இன்னும் தங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு வராங்க. இந்த விடயத்தை வைத்து பார்க்கும்போது சர்வதேச ரீதியில இந்த யுத்தம் தொடர்பாக ஆய்வுகளை வெளியிடுற செய்தி நிறுவனங்கள் ஈரான் என்னதான் இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துறாங்கன்னு சொன்னாலும்
பதில் தாக்குதல் நடத்தப்பட்டு மக்கள் அங்கு பல இடங்கள்ல வளமையான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. இது எப்படி எந்த மாதிரியான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த யுத்தம் செல்கிறது அப்படின்றதா இப்ப இருக்கிற கேள்வி. அதோட ஈரானுடைய தகவல் படி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஈரான் இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக நடத்துவதற்காகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறது. இது நடத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமெரிக்காவுடைய சில ஆய்வாளர்கள் அல்லது இந்த யுத்தம் தொடர்பாக மிக முக்கியமாக உன்னிப்பாக பார்த்து கருத்து வெளியிடுற மிக முக்கியமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தம் குறைஞ்சது ஒரு 6 கிழமையில முடிவடையும். அப்படி இல்லைன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை செய்துவிட்டு தான் மற்ற வேலையை பார்க்க போயிடுவார். இந்த மாதிரியான விமர்சனங்களும் இப்ப முன்வைக்கப்படுது. காரணம் என்னன்னா, இப்பொழுது பல நாடுகளுடைய எரிபொருள் விலையேற்றம் அப்படின்றது பாரிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கு. இது இன்னும் அதிகரிக்க இன்னும் ஒரு வார காலம் இது நீடிக்குமாக இருந்தால் இது பெரிய அளவான விலையேற்றத்தை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால பல நாடுகளுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த யுத்தத்தை ஏதோ ஒரு வகையில தாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் அல்லது அறிவிப்பிலும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. ஏன்னு சொன்னா அமெரிக்காவிலேயே 17% அதிகமான விலையேற்றத்தை எரிபொருள் விலையேற்றம் கண்டிருக்கிறது. என்னதான் அவங்க களஞ்சியப்படுத்தி வச்சிருந்தாலும் அங்கும் பாரிய அளவான விலையேற்றம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் இதனால எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கு. இது எப்படி சமாளிக்க போறாங்க, எப்படி இதை கொண்டு போறாங்க அப்படின்றது ஒரு சில நாட்கள்லேயே தெரியலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க நிறைய பேர். எனவே